இனி சீரியலில் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் தோணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். மனோஜை ஜீவாவும் வித்யாவும் ரவுண்டு கட்டிட்டு நிற்கிறாங்க. மனோஜ் கேரக்டரில் நடிக்கிற ஸ்ரீதேவா பப்ளிஷ் பண்ணின ஃபோட்டோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஜீவாவும் வித்யாவும் மனோஜை வந்து சுற்றி நிற்கிறாங்க. டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற இந்த சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஈகராக இருக்குது. ரேபினானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா சீரியல் ப்ரோமோவும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ மட்டும் லாஸ்ட் சண்டே வந்து ரிலீஸ் ஆகலை. இந்த சீரியலில் நிறைய ஆக்ஷன் சம்பவம் எல்லாமே நடக்க போகுது. ஆல்ரெடி ஜீவாட்டு இருந்து மனோஜ் ரோகிணியும் ஒரு சம் அமௌண்ட் வந்து வாங்கின விஷயம் வந்து முத்து மூலமாக வீட்டில் வந்து இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். மனோஜ் கூட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜீவாவும் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் வந்து நிற்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தா ஜீவா நீ முத்து வீட்டுக்கு வர போகிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஆல்ரெடி ஜீவா வந்து ரோகிணி பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஸோ ரோகிணியை வந்து மிரட்டி முத்துட்டு வந்து மாட்ட வைக்கணும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். பண விஷயம் தெரிஞ்சு மாட்டினதுக்கு அப்புறமா ஜீவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் எகெயின் மனோஜ் கூட இருக்கிற மாதிரியே வந்து ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இவங்களோட சீன் வந்து என்னமோ வரப்போகுதுன்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது அப்படின்னு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. கோயிலில் முத்துவும் மீனாவும் ஒரு ஓல்டு கப்பிள்ஸ் வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து மாலை மாற்றுறது முத்து தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அவங்க மலேசியாவில் இருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே மீனா வந்து முத்துவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுத்து ரோகிணியோட அப்பா மலேசியாவில் ஜெயில் இருக்கிறத பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க. ஸோ கம்மிங் வீக்கில் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட அப்பா விஷயத்தை பற்றி எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரோகிணி அந்த பண விஷயத்தில் மாட்டினப்போ விஜயா வந்து ரோகிணி அடித்து வந்து மிரட்டியிருக்காங்க. ஷோரூமோட நேமும் வந்து இப்போ சேஞ்ச் ஆகி அண்ணாமலை பேருக்கு மாறிடுச்சு. ஸோ அப்போ விஜயா வந்து ரோகிணிட்டு என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாட்ட இருந்து 27 லட்சம் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரோகிணி பணத்துக்கு என்ன பண்ண போகிறா அப்படின்னு இனி வர வாரத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ரோகிணிக்கு எகெயின் ப்ராப்ளம் வர மாதிரி புதுசாக 2 பேர் வந்திருக்காங்க. என்னதான் நடக்க போகுது அப்படின்ற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.